அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் ஆகலாம் கிராஃபிக் டிசைனர். அதில் நம்ம அடுத்தது பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பற்றின வீடியோஸ் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதனுடைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதனுடைய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் நிறையா வீடியோ போட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் சின்ன கேப் இருந்துச்சு. என்னென்னா எனக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம். அதனால் மூவிஸ்க்கான ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா சான்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது எப்போனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் மட்டும் லேர்ன் பண்ணால் பத்தாது. ஃபோட்டோஷாப் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராஃபிக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸோட லாஸ்ட்டில் நான் வந்து எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் பேஸ்டு, இல்லுஸ்ட்ரேட்டருங்கிறது வெக்டார் பேஸ்டு மீன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேக்கேஜிங் டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்லேயும் பண்ண முடியும், இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் பண்ண முடியும், கோரல் ட்ராவ்லையும் பண்ண முடியும். பட் நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேட்டர். ஏன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இல்லுஸ்ட்ரேட்டர் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லுஸ்ட்ரேட்டரு. அது நான் கிளியராக இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஷார்ட்கட்ஸு எப்படி யூஸ் பண்ணணும் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஃபோட்டோஷாப்லேயுமே நம்மளோட டுடோரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். லாஸ்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு இமேஜ் எப்படி மூவ் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் போடுவோம். அதையும் தவறாமல் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒவ்வொரு டூல்ஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸிபிஷனில் போடுற ஒரு போடியமாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய பேனராக இருக்கட்டும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸு, இந்த போஸ்டர்ஸு டிசைன் பண்ணுறது, இந்த அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங் டிசைன் பண்ணுறோம் இல்லைங்களா, பேக்கேஜிங் டிசைனு, அடுத்தது லோகோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நான் ஒவ்வொரு இதை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம டூல்ஸ் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இந்த இல்லுஸ்ட்ரேட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி நிறையா இதில் டூல்ஸ் இருக்கும். நிறையா விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கிளியராக பார்க்கலாம். சேம் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் நியூ அதில் போயிடுறோம். போயிட்டு லாஸ்ட் டைம் நம்ம ஃபோட்டோஷாப்பில் சொன்ன மாதிரி தான் டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ன டைட்டில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டைட்டிலோட நேமை கொடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பார்த்த மாதிரி தான் பிரிண்ட்டு, வெப்பு, டிவைசஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கஸ்டம்லேயே இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர்ட்போர்ட்ஸ், அதுக்கும் இதுக்கும் என்ன நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்ட்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு அது கிளிக் ஆகிருக்கு. இந்த கிளிக் ஆகிட்டு நம்ம ஓகே கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்ட்போர்டு மட்டும்தான் இருக்கும். இந்த பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்ட்போர்டோட பிளேஸ் 1. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நம்பர் ஆஃப் ஆர்ட்போர்ட்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துகிறேன். ஸோ 1 2 3 இந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ட்போர்ட்ஸ் பாருங்கள் 1 2 3 அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஆர்ட்போர்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த ரோ எப்படி இந்த கிரிட் இருக்கு இல்லைங்களா, அந்த கிரிட் வந்து ரோவில் வேணுமா இல்லை காலமில் வேணுமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் பை ரோ கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலம் கொடுக்குறேன். ஸோ காலம் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா சேம் அதே மாதிரி தான். ஏன்னா நம்பர் 3 தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. உங்களுக்கு இருங்க நான் அதிகமாக வச்சு காட்டுறப்ப உங்களுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ தெரியுதுங்களா அதனோட டிஃப்ரென்ஸ். இதுதான் அந்த கிரிட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரோவாக வேணுமா இல்லை காலமாக வேணுமா கொடுத்தா. இப்போ ரோ இப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி லைனாக ரோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா காலம் கொடுக்குறேன். இந்த காலம் கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், காலம் பேஸில் வந்துடும். ஸோ இதான் இதனுடைய டிஃப்ரென்ஸு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் ரோலே வச்சுக்கிறேன். அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பேசிங். இந்த ஸ்பேசிங்கிறது ஒன்றும் இல்லை, அதனுடைய ஆர்ட்போர்ட்ஸுக்கு இடையான ஸ்பேசிங். இப்போ நான் இந்த ஸ்பேசிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்ட்போர்ட்ஸுக்கு நடுவில் இருக்க ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்பேசிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதில் பார்த்த கான்செப்டே தான். லெட்டரு, லீகல், டேப்லாய்டு, A4 A3 இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டாகவே அதில் சில சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் சைஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் சைஸ் வேணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பாயிண்ட்ஸு, பிகாஸ், இன்ச்சஸ்ஸு, மில்லிமீட்டர்ஸு, பிக்சல், சென்டிமீட்டர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கன்னா அந்த சைஸை வச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ
ஃபோட்டோஷாப் CS6ல பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன முக்கியமான விஷயம்னா இதில் வந்து ப்ளீடு இருக்குது. ப்ளீடுங்கிறது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணுறீங்க. இந்த டிசைன் பண்ணுறப்ப உங்களுக்கு இருங்க நான் ப்ளீடு வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ ப்ளீடுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ளீடு வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதாங்க இந்த ப்ளீடு. இந்த ப்ளீடுங்கிறது இங்கே ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பார்டரை சுற்றி இந்த ரெட் கலரில் உங்களுக்கு இருக்கிறது தெரியும். ஸோ இதான் ப்ளீடு. இந்த ப்ளீடுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் பண்ணிடுறோம். இந்த டிசைன் பண்ணி ஒரு ப்ரௌச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு போஸ்டர்ஸாக இருக்கட்டும் இதை வந்து டிசைன் பண்ணிடுறோம். டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்டிங் ஷாப்பில் கொடுப்போம். இந்த போஸ்டர்ஸை பிரிண்டிங் ஷாப்பில் கொடுக்குறப்ப என்னன்னா டிசைன் வந்து அவங்க கட் பண்ணுவாங்க. டிசைன் முடிச்சுட்டு அவங்க கட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்கோட எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சில வேர்ட்ஸ்லாம் அதிலே இருக்கும். அந்த வேர்ட்ஸ்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைடாக இருக்கும். என்னன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டே டிசைன் வந்து ப்ளீடு வச்சு பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு சின்ன கேப் கிடைக்கும். டிசைன் பண்ணுறப்போ ஒரு சின்ன கேப் வேணும். சின்ன கேப் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு டிசைனுக்கும் அந்த கட்டிங்கோட அந்த ஏரியாவுக்கும் ஒரு சின்ன கேப் கிடைக்கும். சில ஒரு 0.5 mm இல்லை 0.5 உங்களுக்கு ப்ளீடு வைக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டு கிளியராக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ப்ளீடு வைக்காமல் பண்ணுறப்ப இப்போ பேக்கேஜிங் டிசைன் இருக்குது இல்லை போஸ்டர் டிசைன் இருக்குது. நான் ப்ளீடு வைக்காமல் பண்ணுறேன்னா என்ன ஆகும்னா ஸோ இதனுடைய இந்த அவுட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த அவுட்டர் பாருங்கள். இந்த அவுட்டர் இது நம்மளோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட்டு வந்து கிடைக்கும். அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் உங்களுக்கு கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் கட்டிங் பண்ணாதப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதி ஸ்பேஸ் இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் ஏரியாஸ் வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ளீடு வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சின்ன கேப் கிடச்சிடும். உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியலனாலும் டிசைன் நீங்கள் பண்ண பிரிண்டிங் செக்ஷன் போகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே புரியும். ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம சொல்ல வேணாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதில் இருந்த கலர் மோடு எஃபெக்ட்ஸ் 300 பிபிஐ எல்லாமே நம்ம லாஸ்ட் டைம் அதிலே பார்த்துருக்கோம். அதே தான். நெக்ஸ்ட் இதில் ஓரியன்டேஷன் இல்லை டிஃபால்ட்டாக செட் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து A4 சைஸுக்கு வேணும், எனக்கு வெர்டிகல் பொசிஷனில் வேணும், அந்த மாதிரி வெர்டிகல் பொசிஷனில் வேணும். இல்லை லேண்ட்ஸ்கேப் மோடில் வேணும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் வைக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ நான் ப்ளீடு எதுவும் வைக்கல, ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் பண்ணிக்கிறதுனால அப்படியே பண்ணுறேன். ப்ளீடு வைக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டூல்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இதனுடைய யூசர் இன்டர்ஃபேஸே பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வேணாம் இது ரொம்ப டஃப்பாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேணாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி மீன்ஸ் எப்படின்னா நம்ம கற்றுக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிற டூல் வந்து சேம் அதில் இருந்த மாதிரி அதே செலெக்ஷன் டூல் தான் இருக்குது. அந்த செலெக்ஷன் டூல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் டூல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் டூலு இதில் இருக்க வந்து டூல்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் ஆஸ் யூஷுவல் நார்மலாக ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு இது ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரா பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனுடைய கலர்ஸ் இருக்கும். ஸோ என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் கலரு. இப்போ நான் ப்ளூ கலர் வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் கலரு. என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கலரு. இந்த ஸ்ட்ரோக் கலர் என்ன வேணுமோ அந்த ஸ்ட்ரோக் கலரை நான் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்லேயே அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த டாப் சைடும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இங்கேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிக்கரில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேச்சுரேஷனு இந்த ஹியூ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே அதில் கிளியராக உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனல் புரியும். ஓகேங்களா? ஸோ என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம இதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி இதில் நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலரை பிக் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான் இதில் டிஃப்ரென்ஸு. ஸோ ஷேப்பு ஒரு இல்லுஸ்ட்ரேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எதை டிஃபால்ட்டாக ஒரு ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப்பு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஈக்குவலான ஷேப் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். XY ஆக்ஷன் ப்ளஸ் வித்து ஹைட்டு என்னன்னு சொல்லிட்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 247 பிக்சலு, வித்து வந்து பார்த்தீங்கன்னா 421 பிக்சல் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வேணும்னா ஒன்றும் கிடையாது. நம்ம சேம் அதே ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி மவுஸோட லெஃப்ட் கீயை ட்ராக் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ இதனுடைய ஹைட்டு அண்ட் வித்தை பாருங்கள், 244 இருக்குது. இதில் பிக்சலில் காட்டுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக்சலில் செட் பண்ணி வச்சதுனால பிக்சலில் வந்து உங்களுக்கு வேல்யூ காட்டுது. இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே காட்டிடும். நீங்கள் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இது யூஸ் பண்ண முடியும். எல்லா டிசைனுமே ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதனுடைய ஸ்ட்ரோக் இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரோக் லெவலு இதில் மேலே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரோக் லெவல் 1 இருக்குது. நான் அந்த ஸ்ட்ரோக் லெவலை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரோக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியுது. ஸோ இப்போ என்ன இருக்குது, நான் 21 வச்சுருக்கேன், அதனால் ஸ்ட்ரோக் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியுது. இல்லை எனக்கு ஸ்ட்ரோக் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் இந்த இந்த ஷிஃப்ட் கீ இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் மாற்றலாம். இல்லை வந்து பாருங்கள், இந்த நன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்து வராது. ஸோ ஜஸ்ட் அதை திரும்ப என்ன கலர் வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். திரும்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் இதே ஸ்ட்ரோக் இருக்குது. இந்த ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக இருக்குது. எனக்கு இது வந்து ஒரு சின்ன சின்ன டாட்டராக வேணும், இல்லை வந்து எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் பாருங்கள் லைப்ரரி மெனுஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்டர் டேஷ் இது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நான் இந்த இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண பிறகு இதில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அதனோட ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ என்னன்னா நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பார்டர்ஸ் போட்டுட்டோம். இந்த பார்டர்ஸில் நிறையா விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் சொல்கிறேன். இப்போ இந்த பார்டர்ஸ் இருக்குது. இந்த பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உங்களுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடுன்னு கிடையாது, நீங்கள் லெஃப்ட் சைடு கூட இதை மாற்றி சேஞ்ச் பண்ணி கூட எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதனோட டூல்ஸ்லாம் எங்கே எடுக்கணும்னா விண்டோஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே வரும். ஸ்ட்ரோக்கு, பாத் ஃபைண்டர், லேயர்ஸ் எல்லாமே எந்த ஆப்ஷன் வேணுமோ கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆட்டோமேஷன், லேஅவுட், பிரிண்டிங் இந்த மாதிரி இருக்கும். எந்த ஒர்க் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் எசென்ஷியலில் வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒர்க் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நான் அந்த டேஷெட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டேஷெட் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இது. அப்படின்னா என்னென்னா இந்த டேஷெட்டுங்கிறது என்னென்னா நம்ம ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருக்க இந்த பார்டருக்கு நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் 3 கொடுத்துருக்கேன். 3 கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வருது. இப்போ நான் அந்த கேப்போட ரேட்டையே வந்து பார்த்தீங்கன்னா நான் 9ஆக மாற்றுறேன். ஸோ 9 மாற்றின பிறகு பாருங்கள் உங்களுக்கு அந்த கேப்போட ரேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். ஓகேங்களா. தெளிவாக நான் இல்லுஸ்ட்ரேட்டரை வச்சு தான் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே நான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே இதிலே கவர் பண்ணிவிடுவேன். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணுறப்போ ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணுறப்ப நான் பாயிண்ட்ஸ் அதிகமாக வச்சனால உங்களுக்கு அப்படிடுது. ஸோ நான் பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்டர்ஸ் என்ன மாதிரி பார்டர்ஸ் வேணுமோ அந்த பார்டர்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ரெக்டாங்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலிப்ஸ் டூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாலிகான் டூல் இருக்குது, ஸ்டார் டூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிகான் டூல் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு என்னன்னா கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளஸ் சிம்பிள் என்னன்னா நீங்கள் அதை வந்து ஆர்ட் போர்டில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் கீ இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் கீ வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு உள்ளே வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்து 6ன்னு இருக்குது. நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்னா ஃபோர்ஸ்ன்னு மாற்றுறேன். ஸோ ஃபோர்ஸ்ன்னு மாற்றிட்டு ரேடியஸ் வந்து 50 பிக்சல்லே வச்சிடுறேன். 4க்கு மாற்றிட்டு வந்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதனோட சைட்ஸு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஏன் இது இந்த ஷேப்பில் வருது அப்படின்னா நம்ம வந்து 4 தான் கொடுத்துருக்கோம் அதனோட சைட்ஸ். இப்போ நான் வந்து பாருங்கள் அதே பாலிகன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து 6 கொடுக்குறேன். 6 கொடுக்குறப்ப வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த பாலிகன் ஷேப் வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை ஸ்ட்ரோக் ரிமூவ் பண்ணால் தெரியும் பாருங்கள், பாலிகன் ஷேப் வந்துடுச்சு. ஸோ எத்தனை இதனுடைய சைட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை சைட்ஸ் வேணுமோ அந்த சைட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பாருங்கள் 7 சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சைட்ஸ் இருக்குங்களா, இந்த மாதிரி இருக்குங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஸ்டார் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டார் டூல் ஆப்ஷனும் சேம் அதே மாதிரி தான். நார்மலாக நீங்கள் வந்து இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்கும், 6 சைட்ஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் அதனுடைய சைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 8 இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டார்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக எத்தனை சைட்ஸ் வேணும் என்ன ஏதுங்கிறத இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார் டூலை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நான் காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஷேப் இருக்குது, இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது, இதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரோக்கையும் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டு நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்டர்ஸ் இந்த மாதிரி ஷேப் இதை கிளிக் பண்ணலாம். இதுக்கு பக்கத்துலேயே இருக்க இந்த வேரியபிள் என்னன்னா, இதை கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு லைன் எடுத்து போட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு லைன் இருக்குது, நான் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதனுடைய இதை வந்து பாருங்கள் மேலே நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறப்ப வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஷேப்பாக மாறுறது உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் அதில் டிஃபால்ட்டாகவே சில ஷேப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பை நம்ம சேஞ்ச் பண்ண போய் பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப்புக்கு மாத்திரம் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கோட ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். ரவுண்ட் ஷேப்புக்கு நான் மாற்றுறது எல்லாமே எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ எல்லாமே இதை நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளிக்கில் எல்லா ஆப்ஷனுமே டாப்பில் வந்து உங்களுக்கு வந்துடும். இல்லை எல்லாமே ஈக்குவலாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அந்த நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்க ஆப்ஷனும் இதில் இருக்கும். என்னென்னா இப்போ அன்ஈவனாக இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து இப்படி ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இப்படி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இதில் முக்கியமான விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இந்த மிடில் இருக்குது, இந்த மிடில் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே சேம் ஈக்குவல் அந்த ஆக்சிஸில் மிடில் ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து வந்துடும். இல்லை இதனுடைய இது உங்களுக்கு இதில் வரல அப்படின்னா, இந்த சிம்பிள் வந்து எனக்கு மேலே வரல அப்படின்னா நீங்கள் விண்டோஸில் போய் அலைன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அலைன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அலைன் வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த அலைன் டூன் இருக்குது பாருங்கள், இல்லை அலைன் டூன் இருக்கும். இந்த அலைன் டூனில் போய் ஆர்ட் போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ட் போர்டோட மிடிலில் உங்களுக்கு வரும். இதே அலைன் டூ செலெக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ இங்கே இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. ஸோ அன்ஈவனாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா செலெக்ஷன் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அலைன் டூவில் போய் நான் செலெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த மிடில் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுனா, அது அது இருக்கிற பிளேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது அலைன் ஆகி நிற்கும், சென்டராக நிற்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அலைன் டு ஆர்ட் போர்டுன்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த ஆர்ட் போர்டு இருக்கு இல்லைங்களா, இதனுடைய ஆர்ட் போர்டு இந்த ஃபஸ்ட்டு ஆர்ட் போர்டு இருக்குங்களா, இந்த ஆர்ட் போர்டோட இந்த சென்டர் ஆக்சிஸில் வந்து இது எல்லாமே சென்டராக நிற்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் சென்டர் கொடுக்குறேன். ஸோ சென்டர் கொடுத்தோன்னா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நிற்குது. இதான் ஆர்ட் போர்டுக்கும் நம்ம செலெக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அலைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறையா நம்ம ஸ்பேஸ் அன்ஈவனாக இருக்குது, இந்த ஸ்பேசஸ் அன்ஈவனாக இருக்குது. இதை நம்ம சென்டர் படுத்திட்டோம். ஆனால் இதுக்கு நடுவில் இருக்க இந்த ஸ்பேசஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்னு தெரியுதுல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆப்ஜெக்ட்னு ஒரு இது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறப்ப ஈக்குவல் ஸ்பேஸாக இருக்கும். நான் ஆர்ட் போர்டு செலக்ட் பண்ணுறதுனால ஆர்ட் போர்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணால் செலெக்ஷன் கொடுக்குறேன். செலெக்ஷன் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செலெக்ஷன் கொடுத்துட்றேன். செலெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் ஈக்குவலாக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப வந்து பாருங்கள் ஈக்குவலாக வந்துருச்சு. அதாவது இதனுடைய ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் ஈக்குவலாக வந்துருச்சு. அடுத்தது இதை சென்ட்ரலைஸ் பண்ணும். சென்டர் பட் கிளிக் பண்ணால் சென்ட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டூல்ஸும் பார்ப்போம். ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி பேக்கேஜிங் டிசைன் பண்ணுறது, எக்ஸிபிஷன் டிசைன் பண்ணுறது, போஸ்டர் டிசைனு, லோகோ டிசைனு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்.